வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி, மானிய விலையில் சர்க்கரை, எண்ணெய், பருப்பு வழங்க ஆளுநர் ஒப்புதல். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளை ஒட்டி முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய அனுமதி அளிக்காமல் தொடர்ந்து புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கடைகளில் விளம்பர பலகைகளில் உரிமையாளரின் பெயரை எழுத வேண்டும் என்று அந்த மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது கண்டிக்கத்தக்கது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. தொழில் செய்ய அனைவருக்கும் உரிமை உண்டு. சிறுபான்மையினர் இருக்கக்கூடாது என்ற உள்நோக்கத்தோடு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல. ஆனால் மத்திய அரசு இது வாய்மூடி மௌனமாக உள்ளது என்று நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய கால தாமதம் ஆனதற்கு காரணம் என்ன? இதுவரை மத்திய அரசு ஒப்புதல் வழங்கவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நிலை நீடித்ததோ அதே நிலைதான் தற்பொழுதும் நீடித்து வருவதாக தெரிவித்த நாராயணசாமி, புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம். புதுச்சேரியை புறக்கணிப்பதுதான் மோடியின், அமித்ஷாவின் கடமை என்றார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் செயல்படுத்த வேண்டிய 66 திட்டங்களில் 32 திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளது. மீதி திட்டங்கள் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய நாராயணசாமி, ரங்கசாமி ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் முழுமை பெறவில்லை என்றார். முதலமைச்சர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் முதலமைச்சரின் பெயரை சொல்லி லட்சக்கணக்கில் கையூட்டு பெறுவதாக குற்றம் சாட்டிய நாராயணசாமி, லஞ்சம் வாங்குபவர்கள் யார் என்று தெரிந்தும் முதலமைச்சரும் ஆளுநரும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் இருந்து கடத்தி வரப்படும் கள்ள சாராயம் புதுச்சேரி வில்லியனூர் களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் இறக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி மாநிலம் சாராயத்தில் மிதக்கிறது என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். மோடி அவர் அமித்ஷா இருவருடைய வேலை. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு காலதாமதம் ஆவதிலிருந்து இது தெளிவாக தெரிகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர் டெல்லி சென்றாரா? பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்துவதற்கு ஏதுவாக பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் பெறுவதற்கு ஏன் அவர் நேரடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை? அவர்தான் நிதி அமைச்சர். ஏன் தலைமைச் செயலாளர் அனுப்பவில்லை? ஏன் நிதி செயலாளர் அனுப்பவில்லை? இது புரியாத புதிராக இருக்கிறது. புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி வழங்கப்படும். மானிய விலையில் சர்க்கரை, எண்ணெய், பருப்பு வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனமானது இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்தியாவில் ஊட்டச்சத்து உணவு குறித்து நாடு தழுவிய கணக்கெடுப்பை நடத்தி வருகிறது. இந்த கணக்கெடுப்பு 2023 ஆகஸ்ட் மாதம் முதல் 3 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 24 மாநிலங்களில் தரவு சேகரிப்பை முடித்துள்ளது. இப்பொழுது மீதமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை இந்த கணக்கெடுப்பை தொடங்கி உள்ளனர். கணக்கெடுப்பு நடத்துவதற்கான பிரதேசங்களில் புதுச்சேரியும் ஒன்று. இங்குள்ள 4 பிராந்தியங்களை உள்ளடக்கிய 50 வெவ்வேறு வார்டுகள் மற்றும் கிராமங்களில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இந்த கணக்கெடுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர், இந்த கணக்கெடுப்பு மிக மிக அவசியமானது. பள்ளி பருவத்தில் இருந்து மாணவர்கள் ஊட்டச்சத்து சாப்பிட்டால் நோய் நொடிகள் இன்றி வளமாக வாழ முடியும் என்றும், புதுச்சேரியில் அரசு பள்ளியில் காலையில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பால், பிஸ்கட்டுடன் பழம் மற்றும் மாலையில் சிறுதானிய உணவுடன் சுண்டல் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு அரிசி வழங்கப்படும். மானிய விலையில் சர்க்கரை, எண்ணெய், பருப்பு வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். அரிசிக்கான டெண்டர் விரைவில் கோரப்பட உள்ளது என்றும் கூறினார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பீர்களா என்ற கேள்விக்கு பிறகு சொல்கிறேன் என்று பதில் அளித்தார். ஒரு ஊட்டச்சத்து குழந்தைங்களுக்கு இருக்கணும். பெரியவங்களுக்கு ஊட்டச்சத்து தேவை. சோகை நோய்கள்லாம் வருதுன்னா சத்து குறைவான காரணம் சோகை நோய் வருது. அப்போது அப்படி இருக்கும்பொழுது ஒரு சத்தான உணவு தேவை. இப்போ நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு இந்த சத்தான உணவு நிறைய மக்களுடைய இந்த குழந்தைகள் பெரியவர்கள் தேவையான ஊட்டச்சத்து அவங்க உடம்புல அப்படின்னு
பார்க்குற ஒரு ஆய்வு தான் இந்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம். இன்று பிறந்தநாள் விழா காணும் நடிகர் திரு யோகி பாபு அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி கௌசிக பாலசுப்பிரமணியம் திருக்கோவில் வாசலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுவை நடிகர் விஜய் கிருஷ்ணா செய்திருந்தார். சிறப்பு விருந்தினர்களாக மணிமாறன், ராம்குமார், கலிவர்தன், ஸ்ரீநாத், கிரிதரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவின் பிறந்த நாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் அவரை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், KSP ரமேஷ், VPS ரமேஷ்குமார் மற்றும் தொழிலதிபர்கள், பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காலத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காலத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று இரவு ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் சிவபெருமான் சந்தன காப்பு அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருட்பிரசாதம் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். Dani, puxa aqui, ó. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 23ஆம் ஆண்டு நினைவஞ்சலி விழா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவஞ்சலி விழாவில் தலைவர் கமலக்கண்ணன், ராதாகிருஷ்ணன் ரெட்டியார், திருவேங்கடம், ஜோதிகுமார், ராஜி, புல்லட் ராஜி, முருகன் மற்றும் சுந்தர்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்புக், பென்சில், பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் மற்றும் வயது முதிர்ந்த முதியோர்களுக்கு போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள், சிவாஜி மன்ற நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
வழி விடுங்க பாப்பா. ஓகே ஓகே. இங்க பாரு. வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் செடல் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஏழை மாரியம்மன், சிவன், விநாயக பெருமான், முருகப்பெருமான் சுவாமி வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு நேற்று 7ஆம் நாள் திருவிழாவில் மதிய வேளையில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்றனர். இரவு சிவன், ஏழை மாரியம்மன், விநாயக பெருமான், முருகப்பெருமான் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் விஸ்வநாதன், பாஸ்கர், அறிவழகன், ரவி, புகழேந்தி மற்றும் வில்லியனூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர்இ சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. இந்த 3 நிகழ்ச்சிகளிலும் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, வைத்தியநாதன் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீல கங்காதரன், விஜயவேணி, கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து ராஜ் தலைவர் அமுதரசன், தயாளன், பிரபு, பன்னீர்செல்வம், புஷ்பராஜ், மோகன்ராஜ், மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் கருணாநிதி, தனுசு, இளையராஜா, வேல்முருகன், மோகன்தாஸ், சூசைராஜ் மற்றும் மகளிர் காங்கிரஸ் பஞ்சகாந்தி, விஜயகுமாரி, ஜெயலட்சுமி, புண்ணியமூர்த்தி, ராஜசேகர், வினோத், ராஜ்குமார், வீரமுத்து உட்பட காங்கிரசார் திரளாக கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு 108 பால்குடம் எடுத்தல் மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு 108 பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து அம்மனுக்கு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக பூதகாளியம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்குக்கு மஞ்சள், குங்குமம், புஷ்பங்களால் பூஜை செய்தனர். தங்களின் வேண்டுதல் நிறைவேற கோரி விளக்குக்கு தீபாராதனை காண்பித்து பூஜை செய்து தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டினர். விளக்கு பூஜைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரா லட்சுமணன், மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது.
தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக பிரம்ம தேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் மேல்மருவத்தூர் ரமேஷ், எறையூர் ரவிச்சந்திரன், துருவை முத்துவேல், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், துணைத் தலைவர்கள் புருஷோத்தமன், கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், சத்யராமன், அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்மாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுவை 20/7/2024 சனிக்கிழமை அன்று ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயம் பள்ளியில் மாணவர் தலைமை ஏற்பு விழா நடைபெற்றது. இதில் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் திரு ஜே அரவிந்தன் அவர்களின் ஆலோசனையின் பேரில் இந்த விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் திருமதி காயத்ரி அவர்கள் ஏற்புரை வழங்கினார். விளையாட்டு துணை இயக்குனர் திரு வைத்தியநாதன் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு வரவேற்புரை வழங்கினார். ஆச்சாரியா பள்ளியின் விளையாட்டுத்துறை மேலாளர் திரு சச்சின் கவுட் மற்றும் ஸ்ரீநாத் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர். இந்த விழாவிற்கான பணியினை பள்ளியின் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் திரு கார்த்திகேயன், பிரவீன்குமார் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த விழாவில் தொடக்க உரை மாணவி லோகிதா, மாணவி அவந்திகா, மாணவி சுதர்ஷினி, மாணவர் நவாஸ் ஆகியோரின் தொகுப்புரையுடன் விழா தொடங்கியது. பெற்றோர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். பள்ளி முதல்வர் காயத்ரி அவர்கள் ஒவ்வொரு மாணவர்களும் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களை பற்றியும் அதற்காக தம்மை எவ்வாறு தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் விரிவாக மாணவர்களுக்கு கூறினார்கள். மேலும் தலைமை பண்பு என்பது மாணவர்களின் தலையாய கடமை என்பதுடன் இளைய தலைமுறையான மாணவர்களுக்கு இந்த பணியை கொடுப்பதன் மூலம் எதிர்கால இந்தியா மிக சிறப்பாக அமைவதற்கு ஒரு பெரும் தூண்டுகோலாக அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. தலைமை குணம் ஒவ்வொருவருக்கும் உள்ளேயும் உள்ளது. மாணவர்களும் புதிய தலைவர்களின் கீழ் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் மூலமாக பள்ளி மட்டுமன்றி சமுதாயமும் மாற்றம் அடையும் என்பதை இளைய தலைமுறையினர் வலியுறுத்தி கூறினார். விழாவில் கலை நிகழ்ச்சிக்கான சிலம்பம், யோகா, மால்ய கம்பம் போன்ற நிகழ்ச்சிகளை மாணவர்கள் மிகவும் சிறப்பாக நடத்தி காட்டினார்கள். இறுதியாக மாணவி பிரியதர்ஷினி நன்றி உரை கூறி விழா இனிதே நிறைவு பெற்றது. Officials and coaches. I will always give my best efforts. I accept this responsibility with pride and humility and pledge to uphold the highest standards of leadership and sportsmanship. Dear students, you
தனியான ட்ரைனிங் எல்லாம் போடுங்க. தானா தெரியுது என் பிள்ளைக்கு ஒரு கல்லை எடுத்து நான் அடிக்கக்கூடாது, ஒரு பெரியவரை பார்த்து அனாவசியமாக பேசிட்டு அடைக்கக்கூடாது. இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 2-3 ஸ்கூலுக்கு போகிறேன், உட்காந்துக்கலாம் முன்னாடியே பாட்டு பாட சொல்லுவாங்க, எல்லாம் வேணும் சத்தம் போடுறாங்க. ஒரு 6வது உடனே அவங்க பாடுறேன் தமிழ் தாய் வாழ்த்துன்னு. முதல்ல நம்ம வயசுல பார்த்துக்க முடியாது மாதிரிலாம். இப்போலாம் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உடையார் தோட்டம் சாலை விரிவாக்கம். உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வினை மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உடையார் தோட்டம் சாலை விரிவாக்கம் வேண்டி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அப்பகுதியில் வசிக்கும் 20க்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் பொழுது வேண்டுகோள் விடுத்திருந்தனர். தாங்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பதவிக்கு வந்த பிறகு எங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு விடியல் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அந்த பகுதி பொதுமக்கள் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதே கோரிக்கை வைத்தார்கள். அவர்களின் கோரிக்கையினை ஏற்ற திமுக வேட்பாளர் அனிபால் கென்னடி அவர்கள் மக்களின் ஆதரவுடன் அமோக வெற்றி பெற்றார். அந்த வெற்றிக்கு பிறகு உடையார் தோட்டம் சாலையை விரிவாக்கம் செய்வதற்கு முயற்சியினை மேற்கொண்டார். ஆனால் அந்த சாலை அமைக்க வேண்டிய இடம் பொறியாளர் இருதயராஜ் என்பவருக்கு சொந்தமான இடமாக இருந்த காரணத்தினால் சாலை அமைப்பதில் சிரமம் ஏற்பட்டது. உடனடியாக இடத்தின் உரிமையாளர் இருதயராஜ் அவர்களை சந்தித்து சாலை அமைக்க இடம் வேண்டினார். அவரின் கோரிக்கையினை ஏற்ற இடத்தின் உரிமையாளர் சாலை அமைத்திட இடமளித்தார். அதன் காரணமாக சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் வைத்த உடையார் தோட்டம் மக்கள் வைத்த கோரிக்கையினை சில மாதங்களிலேயே மக்களின் துயர்களை களைந்தார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி. அவர் வெற்றிக்கு முன் அளித்த வாக்குறுதியினை அப்பொழுதே நிறைவேற்றினார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த பகுதியில் ஒவ்வொருவர் வீட்டிற்கும் தனித்தனியாக கழிவுநீர் தேக்க தொட்டிகள் அமைத்து கொடுத்தார். மேலும் தெருக்களில் மின்விளக்குகள் அமைத்து கொடுத்தார். பல வீடுகளுக்கு மனைப்பட்டா வழங்கிடவும் ஏற்பாடுகள் செய்தார். சாலை அமைக்கவும் விரிவாக்கம் செய்யவும் மேற்கொள்ளும் பொழுது ஏற்பட்ட இடர்பாடுகளை களைவதற்கும் பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்டார். சாலை அமைக்க தடையாக குறுக்கே அமைந்து இருந்த டெலிபோன் கம்பத்தை அகற்றிடவும் ஏற்பாடுகள் செய்தார். தடையாக இருந்த சிமெண்ட் கட்டைகளை உடைத்தும் சாலை விரிவாக்கத்திற்கு ஏற்பாடு செய்தார். இந்த பணிகள் சிறப்பான முறையில் நடைபெற பல கட்ட முயற்சிகள் மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி இவ்வளவு முயற்சிக்கு பிறகு இந்த சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் பரமானந்தம் அவர்களுடன் இருந்து ஆய்வினை மேற்கொண்டார். வெகு விரைவில் சாலை விரிவாக்கம் முடிந்து மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பொதுமக்களிடம் கூறினார். அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ், கழக சகோதரர்கள் பக்தவச்சலம், சதீஷ், மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தார்கள். உண்மையான ஜனநாயகத்தை விரும்பும் மாற்றுக் கட்சி நண்பர்கள் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைய வேண்டும். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் அழைப்பு. புதுச்சேரி தற்பொழுது மக்களுக்காக பணியாற்றும் நல்ல தலைவர்களை இழந்து வெற்றிடமாக தடையில்லாமல் உயிரற்ற உடலாக காட்சி அளிக்கிறது. நல்ல தலைவருக்காக புதுச்சேரி மக்கள் ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் இயக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே தகுதி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் உள்ளது. புதுவையில் தற்போதைய மோசமான அரசியல் நிலை நீடித்தால் புதுச்சேரி மக்களையும் வருங்கால சந்ததியினரையும் யார் காப்பாற்றுவது? அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம். இது மற்ற கட்சிகளைப் போல் தலைமையிடத்தில் அனுமதி பெற காத்து கிடக்கவோ தவறான கூட்டணியை ஏற்படுத்தி மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேடும் கட்சி அல்ல. மக்கள் நலனுக்காக வருங்கால சந்ததியினரை காப்பாற்றுவதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கீழூர் கிராமத்தில் உருவாக்கப்பட்டதுதான்
புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புதுச்சேரி அரசியலில் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட மக்கள் தலைவர் சுப்பையா அவர்களுக்கு பிறகு கண்ணன் அவர்களையும் அதற்கு அடுத்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி மீதும் மக்கள் நம்பிக்கையும் அன்பும் கொண்டனர். அவரும் ஆரம்பத்தில் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயல்பட்டதை மறுக்க முடியாது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் இரட்டை என்ஜின் ஆட்சி இருந்தால்தான் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற முடியும் என்று கூறி வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஆட்சி பீடம் ஏறியதும் தனது சுயநலத்திற்காக மக்கள் நலன் மறந்து மக்களின் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாமல் செயல்பட்டதனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டினர். இதனால் மக்களின் செல்வாக்கை ரங்கசாமி இழந்தார். இந்த தேர்தலுக்கு பிறகு பிஜேபி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் அடுத்த கட்ட தலைவர்கள் தொண்டர்களிடையே ஏமாற்றமும் மாற்று கருத்தும் உருவாகி உள்ளது. அதேபோன்று எதிர்க்கட்சியிடம் மனமாற்றமும் வெளியில் சொல்ல முடியாத மனக்குமுறலும் ஏமாற்றமும் உள்ளது. தற்போது புதுச்சேரி அரசியலில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. அதை நிரப்ப தாங்கள் தயாராக உள்ளோம். பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று மக்கள் நினைத்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் மக்களுக்காக பணியாற்ற பூனைக்கு மணி கட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் அவர்களின் தலைமையிலான மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது என்றும் புதுவையில் ஜனநாயகம் தழைத்தோங்க அதற்கு உறுதுணையாக உண்மையான ஜனநாயகத்தை விரும்பும் மாற்றுக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், நண்பர்கள், அடுத்த கட்ட தலைவர்கள், தொண்டர்கள் மக்கள் நலன் கருதி புதுச்சேரி மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ள புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கழகத்தின் சேர்மன் என்ற முறையில் அன்புடன் அழைத்து மகிழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். மறைந்த புதுச்சேரி ராஷ்டிரிய ஜனதா தள முன்னாள் தலைவர் சஞ்சீவி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கண்டமங்கலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகநாதன் அவர்கள் தலைமையில் மரப்பாலத்தில் அவரது திரு உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்படியே போங்க. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா 19/7/2024 வெள்ளிக்கிழமை அன்று 2 அமர்வுகளாக காலை 10 மணி அளவிலும் மதியம் 1 மணி அளவிலும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீனிவாசன் என்ஜி நிறுவனர் ஸ்ரீனிவாசன் என்ஜி அண்ட் கோ ஓசூர் மற்றும் டாக்டர் ஆர் மனோகரன் பேராசிரியர் கணினி அறிவியல் துறை புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் காலாப்பட்டு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இந்த நிகழ்வில் தக்ஷிலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் திரு எம் தனசேகரன் அவர்கள் தலைமை தாங்கினார். மேலும் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் டி ராஜராஜன், கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் டாக்டர் VSK வெங்கடாஜலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்வில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் S முத்துலட்சுமி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீனிவாசன் என்ஜி நிறுவனர் ஸ்ரீனிவாசன் என்ஜி அண்ட் கோ மற்றும் தலைமை மேலாளர் SBI வங்கி மற்றும் டாக்டர் ஆர் மனோகரன் பேராசிரியர் கணினி அறிவியல் துறை புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் காலாப்பட்டு ஆகியோர் உரையாற்றுகையில் நேர மேலாண்மை குறித்தும் பின்தங்கிய நிலையில் இருந்து முன்னேறிய சாதனையாளர்கள் குறித்தும் மெட்டா ஸ்கில் மற்றும் ஸ்டார்ட் தொழில் முனைவோராக விரும்பும் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளில் பொருளாதார உதவித்தொகை மற்றும் வழிகாட்டுதலை பற்றியும் விளக்கமாக கூறி சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்வில் தக்ஷிலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் திரு எம் தனசேகரன் அவர்கள் தனது உரையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தில் செயல்படும் அனைத்து கல்லூரிகளின் சாதனைகள் மற்றும் பாடப்பிரிவுகளின் எண்ணிக்கைகளை எடுத்துக் கூறினார். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் எவ்வாறு தங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டு வாழ்வில் சிறந்த சாதனையாளர்களாக தொழில் முனைவோர்களாக உருவாக வேண்டும் என்று எடுத்துரைத்தார். கல்லூரியின் செயலாளர் நாராயணசாமி கேசவன் தனது உரையில் கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளுக்கு தொழில் நிறுவனங்களில் உள்ள வேலை வாய்ப்புகளை சுட்டிக்காட்டி வளர்ந்து வரும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப பாடத்திட்டங்களை தாண்டி செயல்திறன் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். பொருளாளர் டி ராஜராஜன் தனது உரையில் மாணவர்கள் பாடம் மற்றும் செய்முறை திறனிலும் அதிக கவனம் செலுத்தி முதன்மை நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெறவும் உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் முதன்மை பெற இத்தகைய பாடப்பிரிவுகள் உறுதுணையாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டினார்.
கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் VSK வெங்கடாஜலபதி அவர்கள் தமது உரையில் கல்லூரியின் சிறப்பு அம்சங்களையும் சாதனைகளையும் பற்றி எடுத்துரைத்தார். மேலும் அவர் கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் சிறந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அத்தியாவசிய தேவைகளை தவிர ஆடம்பர பொருட்களை தவிர்த்து தங்களின் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறினார். இரு அமர்வுகளில் நடைபெற்ற நிகழ்வின் நன்றி உரையினை இயற்பியல் துறை தலைவர் டாக்டர் ஜெயவர்தனன் அவர்களும் ஆங்கில துறை தலைவர் டாக்டர் இஷ்ரத் ஜஹான் அவர்களும் வழங்கினர். நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. மாணவர்கள் அழகா நம்மள்கிட்ட சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு டாக்டர் பிரேம்குமார் சார் அண்ட் அவர் ஜெயவர்தன் சொல்லலாம். பட் இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் ஒரு நல்ல வேலையோடு வரும்போது அதில் ஒரு ஏஜுங்கிறது வந்து ஒரு அது சின்ன ஒரு பருவநிலை மாற்றம் மாதிரி. இனிமேல் தான் அடமழை காலம் வரும், சரியா? இது வந்து நீங்கள் அப்படியே டக்குன்னு என்ன நினச்சிடக்கூடாது, இது வரைக்கும் வச்சாச்சு, காலேஜ் வாசலில் கொண்டு வந்து விட்டாச்சு, அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நினைப்பு இருந்தால் மாத்திரம் அதை கொஞ்சம் நீங்கள் டிசிப்ளின் சொல்லக்குள்ள என்ன சொல்லுவாங்க, ஆர்ட்ஸ் காலேஜ்னு போனால் இங்கே இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் பசங்களையும் சேர்த்து கெடுத்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி பயமுறுத்துனாங்க. ஏற்கனவே அவன் ஒரு டியூன் ஆகிருக்கான், ஒரு 20 வருஷமாக டியூன் ஆகிருக்கான். வந்து அந்த ட்ரைனிங் அந்த செஷனில் உங்களுக்கு வந்து என்னென்ன கோர்ஸ், இந்த கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, அந்த கோர்ஸுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதாவது என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது, இல்லை ஹையர் ஸ்டடீஸில் என்னென்ன இருக்குது, இல்லை ரிசர்ச்சில் என்ன இருக்குன்றது ஃபுல் டீட்டெயிலாக கோர்ஸ் வைஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Should be, I mean, to some extent you can be peaceful because you have put your child in a proper place. Like our director says that your job is not over. Most of the time they will be here in the college. The remaining time they will be at home. There you have to take care of your child. It's very important. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி, மானிய விலையில் சர்க்கரை, எண்ணெய், பருப்பு வழங்க ஆளுநர் ஒப்புதல். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளை ஒட்டி முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று வாழ்த்து. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.